ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நித்லாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி தான். இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகு, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இது. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கினதும் இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு காளான் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 kg அரிசிக்கு வந்து நம்ம 400 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு காளானை வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 kg அரிசிக்கு வந்து நம்ம வந்து 200 கிராம், அதாவது ஒரே ஒரு பேக்கெட் வந்து காளான் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. 2 பேக்கெட் அளவுக்கு காளான் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வதங்கினதும் இதில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2.5 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொதித்ததும் இப்போ நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு முறை வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா உப்பு ஒரு முறை டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சும்மாவே வந்து இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த அரிசியெலாம் வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி போட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். சிம்மில் வந்து ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா போதும். இப்போ ஒரு விசில் வந்து ஆவியெல்லாம் வந்து சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.